வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, HCL டெக், இண்டஸ் டவர் சொல்லியிருந்தோம். இல்லை இண்டஸ் டவர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓப்பனிங்லேயே டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அதில் எதுவும் என்ட்ரி இல்லை. HCL டெக் நம்ம சொன்ன ரேஞ்சில் பை எடுத்து நல்லாவே மூவிங் கொடுத்துருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நாம் சொன்ன R1 R2 ரேஞ்சுக்கு மேலே எபோ லெவலில் ட்ரேட் ஆகிட்டு நல்லாவே ஒன் சைட் மூவிங் கொடுத்து எதுவுமே மேலே போயிடுச்சு. ஓவரால் பார்த்தோன்னா ட்ரேட் பண்ணியிருந்தோன்னா F&Oவில் 14,650 ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ நாளைக்கு ட்ரைனிங்கான ஸ்கிரிப்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, PFC இந்த மூணு ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 25,367, 25,565, S1 S2 24,948, 24,486. மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 o'clock அந்த டைமில் நல்லாவே பையிங் வால்யூமோடு நல்லா மூவிங் கொடுத்துருக்கு. நம்மளோட R1 ரேஞ்செலாம் கரெக்டாக மூவிங் நின்றுட்டுருக்கு. எகைன் நம்மளோட R2 ரேஞ்சுக்கு மேலே போனால் மட்டும்தான் அப்சைட் மூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் R2 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு பிலோ லெவல் க்ளோஸ் ஆனாலும் நம்ம செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பையிங் வால்யூம் இது நாள் வரலையும் இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாக பையிங் வால்யூம் நடந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்காக மேலே ஓப்பன் ஆகிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எகைன் பாட்டம் ஜோன் வந்தது அப்படின்னா நம்ம பை எடுத்துக்கலாம். ஸோ லைவில் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோன்னா R1 R2 51,806, 51,906, S1 S2 51,040, 50,885. இதுவுமே நமக்கு R1 R2 ரேஞ்சில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 R2 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அப்சைட் மூவ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் R1 ரேஞ்சுக்கு கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைவில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா PFC பை எபோ 509.50க்கு மேலே பை பண்ணோம் அப்படின்னா 519 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம பை சொல்லியிருக்கோம், இன்னோட டே ஹை 509.50. ஸோ அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பையிங் சைடு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது 15 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் மூவிங்கில் தான் இருக்குது, செல் சைடு மூவில் தான் இருக்குது. ஸோ ஏன் நம்ம இந்த இடத்துல பை சொல்கிறோம் அப்படின்னா டே சார்ட் வியூவில் ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன் நியர்பை ட்ரேட் ஆகிட்டு க்ளோசிங் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எபோ லெவல் க்ளோசிங் வச்சுருக்கு. அதாவது ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோனுக்கான ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 489. ஸோ அந்த ஜோன் பக்கமாக லோ பார்த்திங்கன்னா 494 வரலையும் எகைன் எபோ லெவல் க்ளோசிங் தான் வச்சுருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ஒரு 4 days நல்லா கண்டினியூஸ் செல்லிங் வந்திருக்கு. எகைன் வால்யூம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டேயில் இருந்த வால்யூமை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வால்யூம் நடந்திருக்கு. ஸோ அந்த டே ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே அப்சைட் மூவ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எது வரலையும் போகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 15 minutes டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் இருக்க ஹை 519 அந்த ஜோன் வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லைவில் எப்படி இருக்குங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தோன்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா, லைவ் அப்டேஷன் வேணும் அப்படின்னா லைவில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.